இலங்கையின் அரசியல் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் மொழி என்பது மக்களை ஒன்றிணைக்கும் கருவியாக அல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் பிரித்தாலும் அரசியலின் ஆயுதமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக SWRD பண்டாரநாயக்க காலத்தில் மொழியை மையப்படுத்திய அரசியல் நாட்டின் இனங்களுக்கிடையில் ஆழமான நம்பிக்கையின்மையை விதைத்தது. அதன் பின்னர் பல ஆட்சிகள் அந்த பிளவுகளை சரி செய்ய தவறின. குறிப்பாக ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இன மற்றும் மொழி உணர்வுகள் தேர்தல் அரசியலுக்காக உச்சபட்சமாக பயன்படுத்தப்பட்டதால் பரஸ்பர சந்தேகம், அச்சம் மற்றும் பதற்றம் மேலும் தீவிரமடைந்தன. ஒரு நாட்டின் பல்வகைமையை பலமாக மாற்ற வேண்டிய இடத்தில் அது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டதே நமது வரலாற்றின் வேதனையான உண்மை. அத்தகைய பின்னணியில் இந்த ஆண்டின் அரச கரும மொழிகள் வார நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய மற்றும் நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார ஆகியோர் முன்வைத்த கருத்துக்கள் வெறும் நிகழ்ச்சி உரைகளாக அல்லாமல் இலங்கையின் எதிர்காலத்திற்கான அரசியல் திசை காட்டியாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு பிரஜையும் தனது சொந்த மொழியில் அரசு சேவைகளை பெறும் உரிமை பெற்றவர் என்ற பிரதமரின் வலியுறுத்தல் மொழி உரிமையை ஒரு சலுகையாக அல்ல, அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமையாக மீண்டும் நினைவூட்டுகிறது. மேலும் எந்த மொழியையும் மற்றொரு மொழியை விட உயர்வாக கருதாத அனைத்து மொழிகளுக்கும் சமமான கௌரவம் வழங்கப்படும். இலங்கையை கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவை பலப்படுத்தும் சட்ட திருத்தங்களும் மாணவர்கள் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் மட்டுமன்றி சைகை மொழியையும் கற்க வேண்டும் என்ற அழைப்பும் நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்தும் அரசியல் சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் அமைச்சர் அர்ஷன நாணயக்கார கூறிய ஒரு கருத்து மிகவும் ஆழமானது. பல தசாப்தங்களாக நீடித்த இன முரண்பாடுகள் பன்முகத்தன்மையை ஒடுக்குவதால் அல்ல, அதை மதிக்க தவறியதாலேயே தீவிரமடைந்தன என்ற அவரது கருத்து நமது வரலாற்றின் கசப்பான பாடத்தை நினைவூட்டுகிறது. தேசிய ஒற்றுமை என்பது அனைவரும் ஒரே மொழியை பேசுவதில் இல்லை, ஒருவரின் மொழியையும் கலாசாரத்தையும் மற்றவர் மதிப்பதில்தான் இருக்கிறது என்ற அவரது நிலைப்பாடு உண்மையான நல்லிணக்கத்தின் அடித்தளமாகும். கடந்த காலத்தில் மொழி உரிமைகளை புறக்கணித்ததே நம்பிக்கையின்மையும் ஆயுத மோதலையும் உருவாக்கியது என்பதையும் அவர் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்தார். மாற்றத்திற்கான அறைகூவல் வெறும் வார்த்தைகளில் முடிவடையாமல் அரசின் ஒவ்வொரு நிறுவனத்திலும், ஒவ்வொரு அரச சேவையிலும், ஒவ்வொரு பாடசாலையிலும், ஒவ்வொரு குடிமகனின் அன்றாட அனுபவத்திலும் உயிர் பெற்றால் அதுவே உண்மையான தேசிய நல்லிணக்கத்தின் வெற்றியாகும். பல தசாப்தங்களாக பிரிவினை அரசியலால் சிதைக்கப்பட்ட இந்த நாட்டில் மக்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் அரசியல் மொழி உருவாக தொடங்கியிருப்பது நம்பிக்கையூட்டுகிறது. கடந்த காலத்தின் தவறுகளிலிருந்து பாடம் கற்று மொழி, இனம், மதம் என்பவற்றை அரசியல் ஆயுதங்களாக அல்லாது தேசிய பாலங்களாக மாற்றும் பாதையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயணிக்க முனைவது வரவேற்கத்தக்க மாற்றமாகும். அந்த பயணம் தொடரட்டும். ஏனெனில் நல்லிணக்கமான, நீதியான, சமத்துவமான, உலகம் மதிக்கும் இலங்கையை உருவாக்குவதற்கான ஒரே வழி மக்களை பிரிப்பதல்ல, அவர்களை ஒன்றிணைப்பதினாலேயே சாத்தியமாகும்.